தோழர்களே, ஒரு மனிதன் அறிவுடையவனாக உண்மையுடையவனாக மக்களிடமும் மற்ற உயிர்களிடமும் அன்பு காட்டி மனதால் வாக்கால் உடலால் அவைகளுக்கு தொண்டு செய்து அதன்படி வாழ்ந்தான்னா அவன் கடவுள் துரோகியாக கருதப்படுவானா? இங்கே இருக்கிற யாராவது ஆசிரியர்கள் கூட சொல்லுங்கள், கேட்குறேன். அன்பு, அறிவு, உண்மை, இதை தவிர வேற கடவுள்னு ஒன்று இருந்தால் கூட அந்த கடவுள் தன்னை இல்லைன்னு சொன்னதுக்கும் தன்னை விழுந்து கும்பிடாததுக்கும் அப்படிப்பட்டவனை தண்டிப்பாரான்னு கேட்குறேன். உண்மையில் யாரும் அறிய முடியாத ஒரு கடவுள் இருந்தாலும் அவரை அறிஞ்சு அவருக்கு பக்தி செஞ்சு வணங்கி வந்தவனை விட கடவுளை பற்றி கவலைப்படாமல் கடவுளுக்கு பக்தி செலுத்தாமல் அன்பு, அறிவு, உண்மை ஆகியவைகளுடன் நடந்து வந்தவனுக்கு தான் அந்த கடவுளை கருணை காட்டுவார் அப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேன். கடவுளை பற்றி நான் ஏன் எதிர்ப்பாக இருக்கிறேன், ஏன் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கடவுள் பக்தர் கூட சிந்திக்கிறது இல்லை. நான் ஏன் கடவுள்களை ஒழிக்கணும் அப்படிங்கிறேன். கடவுள்களை உண்டாக்கின யாருமே யோக்கியமான இல்லைன்னா யோக்கிய தன்மையுடைய கடவுள்களை ஏற்படுத்தலையே. அவங்கவுங்க சுயநலத்துக்கு ஏற்ற மாதிரி, முட்டாள்தனத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒழுக்கம் இல்லாத, நேர்மை இல்லாத, சக்தி இல்லாத கடவுள்களையெல்லாம் தங்கள் சுயநலத்துக்கு கடவுள்களையும் தங்களுடைய எதிரிகளை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் தான் இந்த கடவுள்களெல்லாம் உண்டாக்கிக்கிட்டான். அவற்றால் பாதிக்கப்படுகிறவர்களும் அறிவாளிகளும் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை ஏற்றுக்க முடியுமா? சுயநலம் இல்லாதவங்க ஏற்றுப்பாங்களா? உலக மனித சமூகத்திற்கு ஒருத்தன் தொண்டு செய்யணும் அப்படின்னா முதல் தொண்டாக இப்படிப்பட்ட கடவுள்கள் ஒழிப்பு வேலையில் இறங்கினாதானே அவன் உண்மையான யோகியமான அறிவாளியான தொண்டனாக இருக்க முடியும். உதாரணமாக, ஒரு மனிதன் தான் மற்ற மனிதர்களை விட மேலான மேல் பிறவியான உயர் சாதி மனிதன் என்று சொல்லிக்கிட்டு அதற்காக ஒரு கடவுளையோ பல கடவுள்களையோ கற்பிச்சுக்கிட்டு, அதுவும் அயோக்கியத்தனமான ஒழுக்கங்கெட்ட கடவுள்களை கற்பிச்சுக்கிட்டு, அதுங்க தான் எங்களை உயர் சாதியா பிறக்க வச்சுது அப்படின்னா, அந்த உயர் சாதி இல்லாத மற்றவன் அந்த கடவுள்களால் இழி சாதியா கீழ் சாதியா ஆக்கப்பட்டவன், அதுக்கு ஆதாரமாக காட்டப்படுற அந்த கடவுள்களை ஒழிக்க, அழிக்க, சிதைக்க முன்வராதவன் மனுஷனாவானா? அறிவாளியாவானா? மானமுள்ளவனாவானா? இன்னும் தன்னை மனுஷன் சொல்லிக்கிற அளவுக்கு தகுதியுடையவானான்னு கேட்குறேன். கடவுள் நம்பிக்கைக்காரங்க யாராக தான் இருக்கட்டுமே, அவங்கள எதுக்காக கடவுள் ஏற்பட்டுச்சு, அதனால் உனக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவான்? அவன் யாராவது ஒரு பதிலை சொல்லுவான்னா, அதனால் எல்லா மக்களும் பயனடைகிறாங்களா, அதனால் எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா, மகிழ்ச்சி அடைகிறாங்களா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறான்? சந்தோஷம், சௌகரியம், நல்லா மேன்மை அடைந்தவன் அவன்லாம் கடவுள் சித்தத்தால் எனக்கு இதெல்லாம் நடந்தது அப்படின்னுவான். அதனால் கடவுளுக்கு நன்றி அப்படின்னு அடிக்கடி சொல்லிப்பான். இதெல்லாம் இல்லாதவன், அதுக்கு நேர்மாறான துன்பம், தொல்லை, கவலை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறவன்
முட்டாளாக இருந்தால் கடவுள் சித்தம் அப்படின்னுவான். ஏன் அப்படின்னா என் கர்மம் என் விதி அப்படின்னுவோம். இப்படிப்பட்ட அயோக்கியர்களுக்காக நாமும் இவங்களோட செஞ்சுக்கிட்டு இந்த கடவுள்களை காப்பாற்றுறதா? நல்லா உயர் சாதிக்காரன், அதனால் பல நலன்களை அனுபவிக்கிறவன் கடவுளை காப்பாற்றுறான் அப்படின்னா, தாழ்ந்த சாதிக்காரன் கேடு அனுபவிக்கிறவன்லாம் கடவுளை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தானே நியாயமும் நேர்மையும் உள்ள அறிவு. அப்படி இல்லைன்னா அவன் அடிமை, மானம் இல்லாதவன், கூலி, சுயநலக்காரன், மடையன் அப்படின்னு தானே சொல்லணும். ஆகவே தோழர்களே, கவலையும் துன்பமும் இழிவும் உள்ளவர்களே, சிந்தியுங்கள். உங்களுக்கு விமோசனம், விடுதலை, மனிதத்தன்மை இதெல்லாம் கடவுள் ஒழிப்பிலும் அழிப்பிலும் அதை இழிவுபடுத்துறதுலையும் தான் இருக்குது. இதனால் யோக்கியமான அறிவாளியான யாருடைய மனசும் புண்பட போகிறதில்லை. சுயநலத்துக்காக சிலர் ஆத்திரப்படலாம், மனம் புண்படுது அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கூட அச்சப்படாதீங்க. நாம் யாரையும் மனசு புண்படுத்துறதுக்காக இதை சொல்லலை, செய்யலை. இதுக்காக அறிவில்லாதவங்களால், சுயநலக்காரங்களால் நமக்கு தொல்லை ஏற்பட்டுச்சுன்னா மகிழ்ச்சியோடு ஏற்று மானத்தோடு பாய்ந்தெழுந்து, யார் மேலேயும் வெறுப்போ விரோதமோ வச்சுக்காதீங்க.